ஹாய், வெல்கம் டு விநாயகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிங் நாட்டு. ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்த்துருப்பீங்க. அதுலேயே ஒரு சின்ன வேரியண்ட்டு தான். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி பக்கத்தில் குத்திட்டு இதை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டால் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு எந்தளவுக்கு வேணுமோ லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த இடத்துல வந்து கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ரிங்கு தான் வந்து நமக்கு கடைசியில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துருச்சா, இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டால் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிங் கிடச்சிடும். எந்த அளவுக்கு ரிங் வேணுமோ அந்தளவுக்கு ரிங் வந்ததுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நாட்டு விழுகிற வரைக்கும் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிங் வந்துடும். அவ்வளோதான். இதுலேயே வந்துட்டு எவ்வளோ ரவுண்டு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு சுற்றிக்கலாம். அதாவது 2-3 ரவுண்டு வேணுனாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இப்போ 2 ரவுண்டு சுற்றிட்டு நான் காட்டுறேன். திரும்ப சேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி லூஸ் விட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த எண்டில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரவுண்டு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, கீழே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றணும். சுற்றும் போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் வந்து டைட்டாக இந்த மாதிரி இழுத்து பிடிப்போம். பட் இப்போ வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு லூஸ் விட்டுட்டு இந்த ஃபிங்கரால் வந்து இதை டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பக்கத்துலேயே கீழே எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல வந்து நம்ம குத்தணும். குத்தும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த லூஸ் விடுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிங் மாதிரி கிடைக்கும். ரொம்பவும் லூஸ் விட வேணாம், ரொம்ப கம்மியாகவும் விடாமல் மீடியம் சைஸில் விட்டால் தான் அழகாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் லூஸ் விட்டுருக்கேன். விட்டுட்டு கீழேயே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் குத்துறேன். நீங்கள் அந்த நாட்டு வந்து டைட் ஆகிற வரைக்கும் அந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரிங் நாட்டு. ஸோ இதுதான் வந்து ரிங் நாட்டு. உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம். இதையும் வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி போடுறதுக்கு இது ஈஸியாக இந்த ஸ்டிச் மூலிமா ஃப்ளவர் மாதிரி நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் ஆகும் வந்துடும். சிம்பிளாக வந்து 3 சைடை வந்து இந்த டிசைன்ஸை போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். த்ரீ சைட்ஸ் வந்து இதை போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு பட்டன் மாதிரி இல்லை ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். டக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் லைட்டாக விட்டதுனால ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த நாட்டு வந்து விழுற வரைக்கும் நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ இந்த ரிங் நாட்டை யூஸ் பண்ண ஒரு ப்ளவுஸில் இருக்க ஒரு சின்ன டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ இதுலேயே வந்து டபுள் கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது 16 லைன்ஸ் வந்து க்ரீன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து பாதி வந்து கோல்டன் பாதி க்ரீனு அந்த மாதிரி எடுத்து கூட பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து அழகாக வந்திருக்கும். அந்த ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா டூயல் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுக்கடுக்காக லேயராக வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லைன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே லைன் பை லைன் பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அழகாக நமக்கு கிடைக்கும். அந்த ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாவது கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிங் நாட்டை யூஸ் பண்ணி பண்ண ஃப்ளவர் டிசைன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி ரிங் நாட்டை சுற்றி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ரிங் நாட் யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஸ்டிச் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்டர்ஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குது.